10 வயது குழந்தை ஒண்ணு எழுதின உயில் கிடைச்சிருக்கு. ஆனா அதை எழுதின குழந்தை இப்ப நம்மோட இல்ல. அந்த உயில்ல அப்படி என்னதான் இருக்கு? இஸ்ரேல் நடத்தி வர்ற தாக்குதல்ல பல ஆயிரம் மக்கள் தினம் தினம் துடிதுடித்து வர்றத நாம பல ஊடகங்கள் மூலியமா தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். அங்க ஏராளமான குழந்தைகளும் பெண்களும் இஸ்ரேலின் குண்டு வீச்சுக்கு அதிக அளவு தாக்கப்படுறது தொடர் நிகழ்வாகவே இருக்கு. இதுல சமீபத்துல 10 வயது குழந்தை ஒண்ணு எழுதின உயில் கிடைச்சிருக்கு. ஆனா அதை எழுதின குழந்தை இப்ப நம்மோட இல்ல. அந்த உயில்ல அப்படி என்னதான் இருக்கு? நான் உயிர் தியாகி ஆகிவிட்டால் அல்லது மரணித்து விட்டால் இது எனது உயில். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். ஏனென்றால் உங்கள் அழுகை எனக்கு வலி தருகிறது. என் உடைகள் தேவை உடையவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்புகிறேன். என் பொருட்கள் ரஹப், சாரா, ஜூடி, லானா, பதுல் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். என்னுடைய மணிகளை அஹ்மத்திற்கும் ரகவுக்கும் கொடுத்து விடுங்கள். எனது மாதாந்திர தொகை 50 ஷெகல்களில் 25 ரகபிற்கும் 25 அஹ்மத்திற்கும் கொடுக்க வேண்டும். என்னுடைய கதை புத்தகங்களையும் பாட புத்தகங்களையும் ரகபிற்கும் விளையாட்டு ஜாமான்களை பதூலிற்கும் கொடுத்து விடுங்கள். என் சகோதரன் அஹ்மத்தை திட்ட வேண்டாம். தயவு செய்து என்னுடைய இந்த விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். இதை கேட்கும் போதே நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படுதுங்க. நாம எப்படி இருந்தாலும் கொல்லப்படுவோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த குழந்தை உயில் எழுதி வச்சிருக்கு. இதுல இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னா, தன்னுடைய சகோதரனை திட்ட வேண்டான்னு உயில்ல அந்த குழந்தை எழுதி இருக்காங்க. ஆனா அந்த சகோதரனும் இப்ப நம்மோட இல்ல. இந்த உயிலை பத்தி தெரியாத குடும்பத்தினர் இஸ்ரேலின் குண்டுவீச்சுல இரையான 2 குழந்தைகளையும் ஒரே இடத்துல கிடைச்ச அவங்களோட பாதி உடல்களோட புதைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையால ரொம்பவே உடைஞ்சு போன குடும்பத்தாருக்கு மேலும் தற்போது கிடைச்ச இந்த உயில் சொல்ல முடியாத துயரத்திற்கு தள்ளி இருக்குன்னு தான் சொல்லணும். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் சீக்கிரம் முடிவுக்கு வரதுதான் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி. அதற்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம்.